இன்னும் மிக பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தை இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாக உரைக்கப்பட்டது. இயேசுவின் நாட்களில் அது நிறைவேறினது. அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் மிகவும் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அங்கே நடைபெற்றது. இந்த ராஜா 2 வயதிற்கு கீழே உள்ள எல்லா ஆண் குழந்தைகளை அவர் கொன்றார். அதை கூட ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 31ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன நடக்கும் என்று ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவர் உரைத்தார். அதையும் வாசிங்களேன். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், பாஸ்டர் இயேசு எல்லா தீர்க்க தரிசனங்களை வாசித்துட்டு அவர் வேணுகிட்டே தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காக அப்படி செய்தார்னு நீங்க யோசிக்கலாம். நான் சொல்லுவேன், அவர் சின்ன குழந்தையா இருந்த பொழுது அவருக்கு எது செய்வதற்கு எந்த திறமையும் இல்லாத நாட்களில் கூட அவரை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுந்ததுன்னா இப்ப யோசித்து பாருங்களேன். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்ற உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாக அவர் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அற்புதமாக இயேசுவின் வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம்.